முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல பாடலை இணைந்து பாடுவோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. நம்முடைய ஏக்கம் அவராயிருக்கட்டும். நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் கிரியை செய்கிறவர். அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவரே, என் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவரை கனப்படுத்துவோம். வாங்க சேர்ந்து ஆராதிக்கலாம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம், நல்ல சிரித்த முகத்தோடு. நிறைய பேர் சிரிக்கல, என்ன சிரிக்க வைப்போம் சந்தோஷமா. சேற்றில் இருந்தே, பாவக்கட்டில் இருந்தே என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். சேற்றில் இருந்தே, பாவக்கட்டில் இருந்தே என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. இனி வாழ முடியுமோ என்று நினைத்தேன், இனி வாழ பிறந்தவன் என்று சொன்னாரே. நான் வழி தெரியாமல் தவித்திருந்தேன், பிறர் வழி காட்டிட என்னை அழைத்திட்டாரு. இனி வாழ முடியுமோ என்று நினைத்தேன், இனி வாழ பிறந்தவன் என்று சொன்னாரு. நான் வழி தெரியாமல் தவித்திருந்தேன், பிறர் வழி காட்டிட என்னை அழைத்திட்டாரு. அவர் என்றும் வாழ்க, ஆமென். அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. சொல்லுவோமா? அவர் என்றும் வாழ்க, சத்தமா. அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. இருளை கண்டு நாம் பயந்திருந்தேன், நடு பகலில் சூரியனை மாற்றினாரே. சரித்திர பாதையில் நான் இருந்தேன், என்னை சரித்திரம் படைக்க அழைத்திட்டாரே. இருளை கண்டு நான் பயந்திருந்தேன், நடு பகலில் சூரியனை மாற்றினாரே. சரித்திர பாதையில் நான் இருந்தேன், என்னை சரித்திரம் படைக்க அழைத்திட்டாரே. அவர் என்றும் வாழ்க, சொல்லுங்க. அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றென்றும் வாழ்க. மரணத்தின் பாதையில் நடந்திருந்தேன், என்னை ஜீவ பாதையில் நடத்தி சென்றாரே. எதிர்காலம் குறித்து நான் பயந்திருந்தேன், எதிர்பாரா வாழ்க்கையை எனக்கு தந்தார். சொல்லுங்க. மரணத்தின் பாதையில் நடந்திருந்தேன், என்னை ஜீவ பாதையில் நடத்தி சென்றாரே. எதிர்காலம் குறித்து நான் பயந்திருவேன், எதிர்பாரா வாழ்க்கையை எனக்கு அவர் என்றும், அவர் என்றும் வாழ்க. சொல்லுங்க. அவர் என்றும் வாழ்க, சத்தமா. அவர் என்றும்
வாழ்க. அவர் என்றென்றும் சேர்ந்து 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 அவர் என்றும் வாழ்க. வாய் திறந்து பாடுங்க. அவர் என்றும் சத்தமா பாடுங்க. அவர் என்றும் வாழ்க. அவர் வாலிபர் தான் சத்தமா பாடுங்க. சொல்லுங்க, பாடுவோம். அவர் என்றும் வாழ்க. சத்தமா. அவர் என்றும், அவர் என்றும், அவர் என்றென்றும். நீங்க மாத்திரம் பாடுங்க ஒரு விஷயம் கூட. அவர் என்றும். ஆமென் 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 ஆமென். எல்லாம் சேர்ந்து இணைந்து சொல்வோம். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும். சேற்றிலிருந்தேன், சேற்றிலிருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். சேற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றும் வாழ்க. அவர் என்றென்றும் வாழ்க. ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அநேகருக்கு திருமணம் ஒழுங்காகத்தக்கதான கிருபை கத்த தந்திருக்கிறார். திருமணத்தை காத்திருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். தொடர்ந்து அதை குறித்ததான ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களை, இதை கவனித்திருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. எரேமியா 27, 28, 29 ஆகிய அதிகாரங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சரியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கு நான் தியானிக்க போகிற பகுதிகள் எரேமியா 27, 28, 29. குறிப்பாக 29ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் சோத்திரன், நான் கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பின்பதாக மோசே அந்த ஜனங்களை அவர் வழி நடத்துகிறது குறித்து பார்க்கிறோம். மோசேயின் காலங்களுக்கு பிற்பதாக யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்துகிறார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே அல்சோத்திரம் போய் அதை சுதந்திரிக்க அல்சோத்திர கட்டளையை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் வாசித்த அல்சோத்திரம் உபாமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் அல்சோத்திர தம்முடைய தாசர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உங்கள் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏப்தியர், கிர்காசியர், எம்மோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள் உனக்கு முன்பதாக சொல்லுங்க என்ன செய்யணும்? துரத்துற வேலையை செய்யுங்க அப்படின்னார். சொல்லுங்க அல்லேலூயா. துரத்துற வேலையை செய்யுங்க. பின்பதாக சொல்லார், உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடிக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னா. முறியடிக்கிற வேலையை செய்யுங்க. என்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை. தட்ஸ் சில கட்டிகள் அகற்றும் பொழுது கரெக்டாக அந்த டாக்டர் கரெக்டாக செய்யலை அப்படின்னா திரும்ப ரீக்ரோத் ஆகுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த டாக்டர் அவசரப்படாமல் கரெக்டாக
டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக அந்த சர்ஜரி பண்ணும் பொழுது ரீக்ரோத் வாய்ப்பில்லாத நிலை அல்லது தாமதமாக வர்ற நிலையிலே பார்க்கிறோம். ரைட்டா? மேக்ஸிமம் வராது கரெக்டாக பண்ணாங்கன்னா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களை நீ என்ன செய்யணும்? முறியடிச்சிடணும். கொஞ்சம் கூட ஒரு பால்பினோன்னு சால்வையை எடுத்துடக்கூடாது, அந்த பொண்ணை இச்சித்தரக்கூடாது. நீ அது என்ன நோக்கி பாரு, உன் தேவை நான் சந்திப்பேன். இது இருந்த ஆண்டவருக்கு நல்லா இருக்குன்னு கூட நினைக்காத. பிற்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அன்றைக்கு யோசுவா தலைமையிலான ஒரு சேனை அது வரைக்கும் தோற்காத ஒரு சேனை ஒரு நபர் நிமித்தமாக தோற்றுது என்று சொல்லி நாம் ஆஹான் நிமித்தமாக தோற்றுது. அவன் கத்தருக்கு இருக்கட்டும் சொல்லி எடுக்கிறதை பார்க்கிறோம். அது கூட ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு. முறியடிக்கிறத முறியடி அப்படின்னு சொல்றாரு. பின்பதாக சொல்றாரு, அவர்களே சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம், அவளோடு கவனன்ட் பண்ணிட வேண்டாம், அவளுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டாத. அல்ல நான் மிச்சத்தை பார்த்துறேன், இது உனக்கான தேசம், நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீ வாழ வேண்டிய இடம். இங்கே பிரச்சனை நீ கொண்டாக்கிற கூடாது. நான் ஒரு தரிசனத்தோடு கூட உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன், நீயே சொதப்பிக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறத குறித்து பார்க்கிறோம். மூணாவது எச்சரிப்பா சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்திலே, அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமார்த்திகள் அவர் குமார் கொடாமலும் அவர் குமார்த்திகள் உன் குமார் கொடாமலும் இருப்பாயாக. பார்க்கறதுனால சக்கச்சவேன்னு இருக்கிறார், நல்ல நீளமான மூக்கு இருக்கு, ஷார்ப்பான மூக்கு இருக்கு. ஆனால் சோத்திரம் என்னது, முடியெல்லாம் பார்த்தா 6 அடி கூந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய யுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட அப்படி சொல்றாரு. உனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் கலந்த அப்படிங்கிறா. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர் கொடுக்கூடாது, அவர்கள் குமாரர்களுக்கு உன் குமாரத்திகளை கொடுக்க கூடாது. நான் உனக்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். கரங்களை வைத்து அலேச்சக பார்ப்போம். அவள் என் பார்வைக்கு அனிமையா இருந்தா அப்படி சொன்னதுனால கடைசியில் சிம்சோன் நிலையை பார்த்தீங்கன்னா படிப்படியாக கண்ணே பிடுங்கப்பட்ட சூழ்நிலை கொடுத்து பார்க்கணும். எனவே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்க ஸ்தானங்கள் நிறைய நேரங்களில் நிறைய பிள்ளைகள் அல்ல சோத்திரம் லவ் அப்படிங்கிற பேரில் அல்ல அன்னி நுகத்தில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறது ஏராளமாக பார்க்குறோம். பாருங்க, எனக்கு நியூஸில் வரும் பொழுது எங்கே பார்த்தாலும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறதை இப்பொழுது பார்க்கிறோம். கர்த்தருடைய வேலை வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாரா? அவர் தந்து நம்ம வாங்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம், நீங்க நல்ல ஜெபத்தோடு இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்றார், ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அல்ல ஸ்தோத்திரம், கலந்துராத, நல்லா இருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு பாரு. அல்ல ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்களான்னு சொல்லி பாரு. அம்பே ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட விசாரித்து கேளு. எல்லாரும் நல்ல சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க, ஊழியர் நல்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அல்ல ஸ்தோத்திரம் குடும்பத்தின் மக்கள் நல்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒரு தூளியக்காரருடைய சாட்சி கேட்டேன். அவர் பைபிள் வாசிக்கணுங்கிறதுக்காகவே உபவாசம் பண்ணிச்சோம். ஆண்டவரே பைபிள் வாசிக்க மாட்டேங்குது, பைபிள் வாசிக்கிறதுக்கு உபவாசம். ஏன்? வேத தியான நேரம் மறுரூபம் ஆகணும்ப்பா, வேத சத்தியங்களை விளங்கி கொள்ள எனக்கு கிருபை தாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் இறங்கி வரணும்ப்பா, என் சத்துருக்கள் கூட ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? ஆலையில் அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க சபையில் சாட்சி சொல்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் யார் ஜெபம், இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். இங்கே சொல்லி பாருங்கள், தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வாசிருக்காங்க, ரைட்டா? நீங்கள் 8ஆம் வசனத்தை பார்த்து, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சகல ஜனங்கள் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வழி நடத்தி வரும் பொழுது ஆண்டவர் சொன்னதுக்கு அகைன்ஸ்டாக அவங்க செயல்பட்டது குறித்து பார்க்கணும். அது நிமித்தமாக தான் என்ன ஆகுதுன்னா, மேடைகளை அகற்றாமல் விட்டதுனால ராஜாக்கள் வரும்பொழுது சில காரியங்களை ஒழுங்குகளை சரியாக கடைப்பிடிக்காமல் விட்டது நிமித்தமாக என்ன அது அப்படின்னா, சிறையிருப்புக்குள்ள ஜனங்கள் போகிறது. இந்த நீங்கள் எரேமியா 27, 28, 29 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்த அதிகாரங்களை படித்து பார்க்கும் பொழுது பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள ஜனங்கள் போகிறாங்க. அது சோத்திரம், அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக இருக்கிறது யாரு? நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பெரிய சிறையிருப்புகள் இது கர்த்தரே அனுமதித்த சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஜனங்களுடைய தீமைகள் நிமித்தமாக கர்த்தர் அல்சோத்திரம் அவன்கிட்ட இரக்கம் பாராட்டாத, அவனை துரத்து, அல்சோத்திரம் அவன் விரட்டி எடுத்துரு, அவனை அழிச்சிரு, அவனை வைக்காத சரி, அவனோட சம்பந்தம் கலவாத, அவனுடைய வழிகளை நீ பின்பற்றாத, அவனுடைய மேடைகள் அழகாக தான் இருக்கு, ஆர்னமெண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்காத,
சோத்திரம் தூக்கி எறிஞ்சிரு. சோத்திரம் வெளியே இருந்த பொருளாக கூட இருக்கலாம், அதை தூக்கி, உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அதை நீ தூக்கி எரிஞ்சிடணும். கொஞ்சம் வச்சாலும் அது பிரச்சனையா இருக்கும், தூக்கி எறி. எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான இந்த காரியங்களை அவங்க செஞ்சது நிமித்தமாக என்ன அப்படின்னா கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போறார். எத்தனை வருஷம் சிறையிருப்பு? 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ள கொண்டு போறார். 70 years. யாரு? 3 ஜெனரேஷன் அது கீழே நீங்க அடிமையா இருக்குன்னு சொல்றார். யாரு? நேபுகாத்நேச்சார், அவருடைய மகன், அடுத்தது இன்னும் அவருடைய பேரன். அப்படி ஆனால் பேரன் ஆளுகை செய்யல, மருமகன் தான் ஆளுகிச்சிட்டார். ரைட்டா? இப்படியா 3 ஜெனரேஷன் மத்தியிலே ஒரு அடிமைத்தனம் அவங்க லைஃப்ல இருந்துச்சு. இப்போ இந்த அடிமைப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ சமாதானமாயிருன்னு சொல்றார். இதுதான் பாயிண்ட். நீ இருக்கிற இடம் ஒரு சிறையிருப்பு தான். நீ இருக்கிற இடம் உனக்கு ஒரு வனாந்திரம் தான். உனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வழியாக தான் நீ போயிட்டு இருக்கிற. நான் ஒரு விஷயத்தை நான் அனுமதிச்சது ஒன்று, அல்ல சோத்தரா, நான் நீ காலத்தை நியமிச்சிருக்கேன். அது வரைக்கும் இந்த சிறைப்பு வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த சிறைப்பின் நாட்களில் நீ உண்டு, உன் வேலை ஒன்று இரு, நீ சமாதானமாக இருந்தா நீ எதிர்பார்க்கிற நன்மையை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிடுறேன். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்து ஷாலோம்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எந்த நிலையிலும் ஷாலோம்னு சொல்லுங்க. இதான் சொல்ல வர்ற பாயிண்ட். எந்த நிலையிலும் நீங்க ஷாலோமா இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 27ஆம் அதிகாரத்துக்குள்ள டைரக்டா வரும் பொழுது பாருங்க, நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அப்படி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ள வாங்க. 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவாவின் குமாரன் யோயாக்கீமுடைய கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை உண்டான வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னா, டே எரேமியா, நான் சொல்றதெல்லாம் சூப்பராக செய்கிற ஆள், வார்த்தை மட்டும் இல்லை, நல்ல டெமோவோடு செயல்படுற ஆள். ரைட்டா? அதனால் நீ இப்போ என்ன செய், ஒரு கயிறு எடுத்து உன் கழுத்தை சுற்றி கட்டி, உன் கழுத்தில் என்னத்தை போடு, நுகத்தை போட்டு. நல்லா பார்த்துருங்க, நாய்க்குட்டிக்கு கழுத்தில் பெல்ட் போட மாதிரி போட சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நாய் வளர்த்துருப்பீங்கன்னா அது என்ன நுகம்னா மர நுகம். சரி, என்ன நுகத்தை போட சொன்னார்? ஃபஸ்ட்டு மர நுகத்தை போட சொல்லிட்டார். போட்டு இப்போ அவன் நல்ல ஒரு கழுத்தை சொல்லிட்டு ஒரு பெல்ட்டை போட்டு கட்டிடு. நான் நேற்று தினத்தில் கழுத்தை பற்றி பேசினேன். ரைட்டா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரமா 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 30:8 பார்க்கும் பொழுது எரேமியா 30:8 அதெல்லாம் சொல்ற ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து அப்படின்னு. நான் என்னப்பா கழுத்து அப்படி சொல்லி உடனே ஜெமினியில் போய், ஜெமினினா என்னது? ஒன்று சர்க்கஸ் கிடையாது. ஜெமினினா நீங்கள் எனக்கு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதை ஆன்சர் பண்ணும். கழுத்தின் நன்மைகள் என்னன்னு போட்டேன், சும்மா போட்டேன். உடனே அது ஒரு லிஸ்ட், ஒரு 4 பாயிண்ட் கொடுச்சு. கழுத்து என்ன நன்மை? என்னது? உங்கள் தலையை சுமக்கிற வேலையை அது செய்யுது. என்னது? கழுத்து உங்கள் தலையை சுமக்குது. அது மாத்திரமல்ல, கழுத்தோடைய பணி என்ன? உங்களுக்கு பேசுறதுக்கு உதவி செய்யுது. என்னதுங்க இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? குரல் வளை இருக்குது. பேசும். சத்தம் எங்கேருந்து வருது? இதுலேருந்து தான் வருது. அடுத்த சாப்பாட்டை விழுங்குறதுக்கு, நல்லா சிக்கன் சிஃப்ட்டு விழுங்குறதுக்கு உதவி செய்கிறது என்னது? இந்த கழுத்து. அது மாத்திரமல்ல, உங்கள் ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது உங்கள் கழுத்து. அது மாத்திரமல்ல, உங்கள் தலைக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ரத்தங்களெல்லாம் மேலே கொண்டு போகிற பணியை செய்கிறது கழுத்து. ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அல்ல வேதத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அழகாக சொல்லிடுது, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? எனது தலை வணங்குகிற கழுத்துள்ளவர்களாக இருக்கும். யாருக்கு தலை வணங்கணும்? கர்த்தருக்கு. இப்போ தலை வணங்க பார்ப்போம் எல்லாரும். கழுத்தை மட்டும் தான் அசையணும், இப்படிலாம் அசையக்கூடாது. கழுத்தை மட்டும் அசைங்கலாம், கழுத்து வலி. கர்த்தருக்கு தலை வணங்குங்க. 2வதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு தலை அசைங்க. தலையை மட்டும் அசைங்க பார்ப்போம். நல்லா விட்டு நிறுத்துற வரைக்கும் அசைங்க. என்ன எல்லாரும் இப்படி நல்லா அசைச்சா பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்லா அசைங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ண மாதிரி. ரைட்? 3வது சொல்கிறாரு, என்னது? என்ன சொன்ன? 3வது சொன்னேன், தலையை திருப்புங்க. கத்த ஒரு டைரக்ஷனில் பார்க்க சொன்னா தலையை திருப்புங்க. எல்லாம் திருப்பி பாருங்க பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் எல்லாரும். பிரசங்க கவனிக்கிற நேரத்தில் பைபிளை தக்கி அப்படி பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு 3வது வானத்துக்கு மட்டும் பெயரப்படாது.
அப்போ தலை கழுத்துடைய பணி என்னன்னா தலை வணங்கணும். யாரை? கர்த்தர் தலை வணங்கணும். ரெண்டாவது கர்த்தருக்கு தலை அசைக்கணும். மூணாவதாக என்னது? தலையை திருப்பணும். ஆண்டவருக்காக தலையை திருப்பங்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ பாருங்க, இந்த 27ஆம் அதிகாரத்தை இங்கே படித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, ரெண்டாம் வசனம், கர்த்தரை நோக்கி நீ உனக்கு கயிர்களையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகள் உன் கழுத்திலே பூட்டி கொண்டு. இப்போ ஒரு குரூப் அனுப்புகிறான். சிதேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்னா இன்னும் 5 பேரை சேர்த்து அவன் அனுப்பி வைக்கிறான். என்ன அனுப்பி வைக்கிறான்? என்ன சொல்கிறான்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வர்றான். கலகம் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்கிறேன். என்னென்ன சொன்னேன்னா புரியாமல் இருந்துடக்கூடாதுன்னு ஸ்டோரியா. சிதேக்கியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டீம் அனுப்புகிறார். அதுதான் பையில் போட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இப்போ நாங்கள் என்னது சோத்திரம் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சாருக்கு என்னது விரோதமாக கலகம் பண்ணலாமா அப்படி சொல்லும் பொழுது எரேமியா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்லுது, ஒரு நாளும் அல்ல சோத்திரம் பாபிலோனுக்கு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. அவன் என்னுடைய ஊழியக்காரன். என்ன சொல்றாரு? அவன் என்னுடைய ஊழியக்காரன். இப்போ அவனுக்கு நான் ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படி பேராஃப்ரேஸ்டாக சொல்கிறேன். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற ஆண்டவர். இப்போ உங்களை எல்லாரையும் ஆளுகை செய்கிறதற்கு நேபுகாத் நேச்சாருக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பேசாமல் போய் உங்கள் வேலையை பாருங்க, கம்முன்னு இருங்க, ஷாலோம் சமாதானம் சமாதானம் சொல்கிறார். இதுதான் சொல்கிறது கொடுத்துப்பான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் 29ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு 3 குரூப்பான ஆட்களை தான் இங்கே பார்க்குறோம். அது யார் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்க்கணும். 3 குரூப். முதலாவதாக இந்த குரூப்பை நீங்கள் பார்க்கணும். 4ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு குரூப் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்பிக்கையற்ற கூட்டம். ரைட். எப்படிப்பட்ட கூட்டம் நானே வாசிக்கிறேன், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசித்து அப்படி சொல்கிறதுனால நம்பிக்கையற்ற கூட்டம் ஒரு குரூப் இருக்குது. நம்பிக்கை இல்லாத குரூப். அது என்ன செய்து 29ஆம் அதிகாரம் 4 வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாய் சேனையின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் 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 அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அனைவருக்கும் அறிவிக்கிறது. யார் சொல்றா? ஆண்டவர் அறிவிக்கிறது. என்னவென்றால் என்ன சொல்றாரு? நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவள் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண் கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரை குமார்த்திகளை பெற்றெடுக்கட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம். இப்போ எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, ஷாலோம் 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 சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்ற வர்றாரு? இப்போ பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கு, நம்பிக்கை இல்லாத கூட்டம். என்ன அப்படின்னா குழப்பமான கூட்டம். என்ன அப்படி? நம்ம இப்போ பாபிலோனில் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிற தேவ சித்தமா சித்தம் இல்லையான்னு குழப்பத்தில் இருக்காங்க. அதனால என்ன செய்கிறாங்க? ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்காங்க. சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. ஒரு வீட்டை கட்டலை, தங்கள் குடியிருப்புக்கான ஒரு வேலையை செய்யலை, தங்களுடைய வருமானத்துக்கான ஒரு விஷயத்தை செய்யலை. ரைட்டா? எந்த வீட்டில் எந்த சுபகாரியமும் நடக்கலை. திருமண வயசாகி வந்துட்டு இருக்காங்க, கல்யாணமே யாருக்கும் பண்ணி வைக்கல. ரைட்டா? சோத்திரம். குழந்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. சுத்தமாக முடங்கி போயிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை. என்னதுன்னா இந்த இடத்துல கர்த்தர் நம்மை நடத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத சிச்சுவேஷனில் இருக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் எங்களை நடத்த மாட்டார், இந்த பகுதியில் கர்த்தர் எங்களை நடத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏடா முட்டா பசங்களா, நான் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கேன். பாபிலோன் சிறைப்புக்குள்ளே கொண்டு வந்ததே நான் தான். எல்லாம் உங்கள் குற்றங்கள் குறை நிமித்தமாக இப்படிப்பட்ட சிறைப்பு. அந்த சிறைப்பு நீங்கள் காரணம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மூதாதையர் காரணமாக இருக்கலாம், வேறு யார் ஒரு தலைவர் காரணமாக இருக்கலாம், ஒரு ராஜா காரணமாக இருக்கலாம், வந்துட்டீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறைப்பின் காலத்திலும் நான் உங்களை நடத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இந்த சிறைப்பின் காலத்திலும், இந்த வனாந்தர சூழ்நிலையும், இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் நீங்க சமாதானமா இருக்க முடியும்.
ஹல்லேலூயா. அதற்கான வேலையை நீங்க செய்யுங்க. நீங்க வீட்டை கட்டுங்க, அதுல குடியிருங்க, தோட்டங்களை வாங்குங்க, தோட்டங்களில் பயிர் செய்யுங்க, அதன் பலன்களை நீங்க புசிங்க, மிச்சத்தை கொண்டு விற்று உங்கள் ஜீவனத்தை பண்ணுங்க, உங்கள் வீட்டுகளில் நல்ல சுப காரியங்களை நடத்துங்க, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுங்க, நீங்க பழுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்பிக்கை நாயனாகி ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் வேலையை நீ செய்யப்பா, உன் வேலையை நீ செய். அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ அந்த தேசத்தில் இருந்தாலும் நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருக்க முடியும். ஆமென். தானியேலை பாருங்க, அந்நிய தேசத்தில் அரண்மனையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்தி சந்தி மத்தியான வேலையில் எருசலேமுக்கு நேர பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அது ஸ்தோத்திரம். அந்த ராஜாவை சொல்றாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? எருசலேமுக்கு போனாதான், அங்க உட்கார்ந்தாதான் எனக்கு ஆராதனை வரும், எனக்கு ஜபம் வரும், எனக்கு வேத தியானம் வரும் அப்படின்னா உடனே நீ ஏமாத்திட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஒருமையில பேசுறீங்க பாஸ்டர். ஆண்டவர் சொல்றார், வேற ஒன்றும் இல்லை, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்போ எந்த சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய வழிகளை பின்பற்றுவதில்லை, அவருடைய தேவர்களை நீங்கள் பின்பற்ற போகிறதில்லை, அந்த விக்கிரக விஷயத்தில் நீங்கள் தலையிடுதில்லை. அனனியா ஆசிரியா மிஷாவேல் இப்படி உண்மையாக இருந்தாங்க. நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார். அவர் தப்பு வையாமல் போனால் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டேயா? காப்பாற்றினாரா இல்லையா? காப்பாற்றினாரா இல்லையா? என்ன சத்தம் வர மாட்டே? காப்பாற்றினாரா இல்லையா? காப்பாற்றினாரா இல்லையா சகோதரிகளே? எஸ், அவர் நம்மை காக்கிற ஆண்டவர். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என் நம்பிக்கை இழக்காதீங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் நம்மோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னால் கடந்து போகிற இந்த சூழ்நிலை தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான சூழ்நிலையும் கர்த்தரை நடத்துகிறவர். தொடர்ந்து நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ட்ராஜடி தான் ட்ரையம்ஃபாக மாற முடியும். உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்க ஒரு ட்ராஜடியான சிச்சுவேஷன், மிக மோசமான ஒரு சூழ்நிலை, அல்ல சோத்திர பேரிழப்பின் சூழ்நிலை, நெருக்கத்தின் சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்கும். இந்த நெருக்கடியான சூழ்நிலை தான் அதிசயங்களை இங்கே காண்பீங்க, நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. சில நேரங்களில் சோத்திர ஆண்டவரே சில தடை பண்ணி வச்சிருப்பார். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க, ஆண்டவரே தடுத்து வச்சிருப்பார். அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அலுவல் உங்கள் அதிகாரியே இதை செய்யணும்னு நினைப்பார், ஆண்டவர் தடுத்து வச்சிருப்பார். தடுத்து வச்சா என்ன, எனக்கு தடை வந்திருக்கியா, நான் கவலைப்பட மாட்டேன், இந்த சிறப்பு தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துலையும் நான் சமாதானமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இடத்துல நான் துக்கமாக இருந்தா, இந்த இடத்துல மூக்கால் அழுதுட்டு இருந்தா தான் சாத்தானு கொண்டாட்டம். இந்த இடத்துல சமாதானமாக எனக்கென்று கர்த்தர் நியமித்திருக்க பணியை நான் செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் பாபிலோன் நீங்கள் இருந்தாலும் அல்ல ஸ்தோத்திரம் என்னது பரலோகத்தில் இருக்கிறது போல உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வந்து அவர் பரலோகமா தான் இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தோடு கூட நீங்க இருக்கும் பொழுது அது பரலோகமா இருக்கத்தக்கதான சூழ்நிலை கர்த்தர் தருகிறார். ஆனால் சொல்றேன், நம்பிக்கையை தூக்கி எறிங்க, நம்பிக்கையின் மேல் தூக்கி எறிங்க. நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தருவாராக. ரெண்டாவதாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தவறான நம்பிக்கை உள்ள கூட்டம், முதலாவது நம்பிக்கை இல்லாத கூட்டம், ரெண்டாவதாக தவறான நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டம். நீங்கள் எரேமியா 29ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 29, 8, 9 நான் வாசிக்கிறேன். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். என்னது? உங்கள் நடுவில் இருக்கிற நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்ற ஆட்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரர் உங்களை மோசம் போக ஒட்டாதிருங்கள். ரைட் சொல்றாரு பாருங்க. சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகூடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்றார். யார் சொல்றா? அந்த வார்த்தை நல்லா சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின்
சொல்றார். யார் சொல்ல? கர்த்தர் சொல்றாரு. பக்கத்தில் கேளுங்க, கர்த்தர் சொல்லுக்கு செவி கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம தவறான வழிகாட்டியா இருக்க விட. இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, அவள் என் நாமத்தை சொல்லி உங்களை பொய்யானத்திற்கு சுரைக்கிறார்கள், நான் அவளை அனுப்பினதில்லை என்று என்ன சொல்றாரு? நான் அவங்கள அனுப்பலையா அப்படின்னு சொல்றதை கொடுத்துப்பார். இதுதான் சிச்சுவேஷன் பாருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க முந்தின பகுதிகள் நீங்க வாசித்து பார்க்கும்போது தான் புரியும் உங்களுக்கு நல்லா. நீங்க வேதத்தை எடுத்து நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வர எந்த உள்ள 6ஆம் வசனம் தெரியல, புரிச்சுங்க. நீங்க 23ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பிக்கணுங்க. 1லேருந்து 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளை பொல்லாப்பு கேட்ட தண்டனை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3ஆம் வசனம் இதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் என் ஆடுகளின் மீதியாயிருப்பவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் நீங்க கண்ட மணிக்கு நான் செய்வையா, ஆனால் நீங்க கண்ட மணிக்கு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்க பார்க்கும் பொழுது, சரியா, நீங்க 27ஆம் அதிகாரத்தை இருப்பீங்க. 9, 10 ஆகிய வசனங்களை இங்கே வாசித்து பாருங்க. 27, 9, 10 அங்கே என்ன சொல்றாங்க? ஒரு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்றாங்க பாருங்க. 9, 10 என்னது? பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை. என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. என்னது? பாபிலோன் ராஜாவை நீங்கள் அவங்க சர்வ் பண்ண போறது கிடையாது. ஆங்கிலத்தில் சர்வ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒபே அப்படின்னு சொல்லப்பட சர்வ். ஆனால் என்னது? சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் குறிகாரனும் உங்கள் சொப்பனக்காரனும் உங்கள் நாள் பார்க்கிறவரும் உங்கள் சூனியக்காரன் நீங்கள் 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 செவிக்கிறேன். அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னது? நான் உங்களை உங்கள் தேசத்தை தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் அழிக்கிறதுக்குமான அவர் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அழிக்கிறதுக்குமான பொய்யான தீர்க்கதரிசனத்தை என்ன சொல்றாங்க? பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை. இப்போ நீங்க 27ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளுக்கு கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். 15 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் அவளை அனுப்பினதில்லை, நான் உங்களை துரத்து விடுகிறதற்கும் நீங்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16ஆம் வசனம். மேலும் நான் ஆசாரியரையும் இதோ எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை என்ன சொல்றாரு? இப்போ பாபிலோனை தூக்கிட்டு போனதெல்லாம் திரும்ப நீங்க கொண்டு வர போறீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது காதை இருக்க மூடிக்கிடுங்க அப்படின்னு 2 காதையும் மூடி காட்டுங்க பார்ப்போம். அப்படி கஷ்டம் மூடி, எப்பா கேட்டக்கூடாது எனக்கு அப்படிதான் ஆண்டவர் சார். என்ன சகோதரர் காது இல்லையா தேடுற மாதிரி இருக்கு சிலர். காது எங்க அப்படின்ன மாதிரி காதை மூடி, ஐயோ நான் இதை கேட்டக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு காதுகள் மூடப்பட்டதாக இருக்கணும். பாருங்க, நீங்கள் 28ஆம் அதிகாரம் திருப்பிங்க. 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது யூதா, இப்போ பாருங்க, அனனியாங்கிறவன் ஒருத்தன் வந்து டைரக்டாக அட்டாக் பண்றான் பாருங்க. யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவங்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகி அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் பார்த்திருக்க என்னை நோக்கி, எரேமியா நோக்கி, இஸ்ரவேல் தேவனாய் சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். அவன் பாபிலோன் ராஜா அவனை கட்டி வச்சிருக்கான், நுகத்தை நான் முறிச்சிட்டேன். பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் எல்லாம் நான் 2 வருஷ காலத்தில் இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். என்ன சொல்றா? இதெல்லாம் எத்தனை வருஷத்துல நடந்துடுன்னு. ஆனால் ஆண்டவர் எத்தனை வருஷம் சொல்லிட்டாரு? 7 வருஷம் சொல்லிட்டார். இப்போ இவன் கதையை விடுறான் பாருங்க. என்னது? 2 வருஷத்துல எல்லாம் திரும்பி வந்துடும். இயேசுவின் நாமத்தில் வந்துடும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த வார்த்தையை பிடிச்சு சொல்றேன், வந்துடும் அப்படின்னு சொல்றேன். நம்ப வேண்டாம் பாருங்க. 3ஆம் வசனம்.
பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டெல்லாம் நான் 2 வருஷ காலத்து இடத்துக்கு திரும்ப கொண்டு வரும் பண்ணுவேன்னு சொல்றார். தொடர்ந்து நீங்க 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியாவின் தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து மரநுகத்தை போடுறான். டக்குன்னு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உன் கட்டிலிருந்து விடுதலாக்கப்பட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பிடிங்கி உடச்சி போட்டான். பத்தியா இது நடக்க போகுது அப்படின்னு. 11ஆம் வசனம் பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாக்கிய நான் டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காட்டுறேன் பார், எனக்கு அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு அதே மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதியின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் 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 என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். நீங்கள் தொடர்ந்து அவன் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கான வேலையை பார்க்குறாரு. தொடர்ந்து 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீ போய் அனனியாவை நோக்கி ஆண்டவர் சொல்லார். 12ஆம் வசனத்தை கூட வாசிடுவோமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாக்கி அவர் நீ போய் அனனியாவை நோக்கி நீ மரநுகத்தை உடைத்தால் அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று காட்சி. என்ன சொன்ன? மரநுகத்தை தான் உடைச்சான், இப்போ என்னது இரும்பு நுகத்தை இப்போ உடைக்க முடியுமா? அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். சொல்லிட்டு சொல்றாரு 14ஆம் வசனம் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படி இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன், அவனை சேவிப்பார்கள், வெளியின் மிருகங்களையும் அவனுக்கு கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அப்போ பாருங்க, ஒரு தவறான நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க மனிதர்கள், ஊழியர்கள் தவறான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு 70 வருஷம் நான் வந்து இந்த அந்நிய தேசத்தில் வைப்பேன், நீ உண்டு உன் வேலை ஒன்றுன்னு இரு, நீ அந்த இடத்துல சமாதானமாக இரு, எருசலேமில் என்ன ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு உண்டோ அதெல்லாம் உண்டு. அது ஸ்தோத்திரம். இப்போ நீ நேரடியாக ஒரு ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியாத நிலை இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற இடத்துலையே நீ கர்த்தரை ஆராதிக்க முடியும். இங்கே இருக்கிற இடத்துலையே எனக்கு உண்மை உத்தமமாக இருக்க முடியும். இந்த இடத்துல எனக்கு நீ பலத்த சாட்சியாக இருக்க முடியும். இந்த இடத்துல நீ பழுகி பெருக முடியும். இந்த இடத்துல நீ பழுகி பெருக முடியும். ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அது ஸ்தோத்திரம். நீ தேசத்தில் பயிரிடு, அதில் பாதுகாப்பாக நீ வசிக்க முடியும், நீ அதில் பிழைப்ப, நீ வீடுகளை கட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலை வரைக்கும் நீ காத்துரு. இந்த போதனைலாம் கொடுக்கப்படுது. ஆனால் தவறான நம்பிக்கையோடு இருந்த ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் தவறான காரியங்கள் வரும்பொழுது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணணும். தேவ தீர்ப்புகள் வரும்பொழுது ஆண்டவர் இந்த தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது மிக அவசியம். நீங்கள் எரேமியா 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா 27:18 வாசித்து பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதாவின் ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமூட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி. அப்போ நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு உண்மையில் உங்களுக்கு வார்த்தை வந்திருந்தா, அது ஆண்டவருக்கு சொன்னதுக்கு விகற்பமாக வந்திருந்தா, நீங்கள் மன்றாடி ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நீங்கள் மன்றாடி ஜெபிக்க, அப்போ செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு கர்த்தர் மனம் மாறுவார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. எனவே வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம் என்னது அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஆமென், பீஸ் மேக்கர்ஸ் ஆர் நாட் ட்ரபிள் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்தோத்திரம் 70 வருஷம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை நீங்கள் சந்தோஷமாயிரு, சத்தருக்காக ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்தில் நீ சாட்சியாக வாழு என்ன ஆண்டவர் சொல்லுகிறது கொடுத்து பார்க்கிறோம். ஸோ 2வது விஷயம் என்னன்னா, தவறான நம்பிக்கை, அதுக்கு நீங்கள் இணங்கிறாதீங்க. 3வதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா, சரியான நம்பிக்கை உள்ள கூட்டம். நீங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது சரியான நம்பிக்கை உள்ள கூட்டம். இந்த கூட்டம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற கூட்டம். கரங்களை வைத்து அலைச்சங்க பார்ப்போம். அல்சோத்திரம். ஒரு வார்த்தை வருதுன்னா வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, இது கர்த்தருடைய வார்த்தையா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துன்னு சொல்லப்பட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்து. இது ஒரு இந்த பிரபலமான ஊழியர் சொல்லிட்டாரு, பிரபலமான ஊழியக்காரமா சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சொல்லட்டுங்க. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோத்திர அல்சோத்திர டக்கு 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 டக்குன்னு 100 பேருக்கு ஷேர் பண்ணுறதில்ல. முழங்கால போட்டு, ஆண்டவரே
இது உங்கள்கிட்ட இருந்து வந்தது தானா? இப்படி வந்திருந்தா எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அலசோது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அலசோது நீங்கள் காக்கப்படுவீர்கள். கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கத்தர் உங்களையும் என்னையும் காப்பார். நான் அப்படி தான் நிறைய கேட்கும் பொழுது நிறைய எனக்கு அனுப்பிவிடுவாங்க. தீர்க்கதரிசனம் அனுப்பும் பொழுது உடனே ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இது நீங்கள் சொன்னதாக கூட இருக்கலாம், ஆண்டவரே இது நடக்கக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் இதன் மத்தியில் எங்களை கிருபையாக காப்பாற்றுங்க, எங்கள் குடும்பங்களை கிருபையாக காப்பாற்றுங்க, எங்கள் திருச்சபையை கிருபையாய் காப்பாற்றுங்க. கரங்களை உயர்த்தி நல்லா அசைத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நாம் 10-14 வசனங்களை இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது பாபிலோன் 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நெருக்கடி சூழ்நிலையில் உன்னை நடத்துவேன், ஆனால் நீ எதிர்பார்க்கிற அந்த சூழ்நிலைக்கும் நான் கொண்டு வருவேன். அர்த்தம் சொல்லாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் தீமைக்கல்ல சமாதானத்தை. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள். எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை வாசித்து பார். ஐசாயா சாப்டர் 55 verse 8 and 9 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்க என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிற. கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். நீ நினைக்கையா, நீ நினைக்கிற எருசலேம் போனாதான் விடுதலை நினைக்க இல்லை, இந்த பாபிலோன்லையும் நீ விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்பிக்கை சரியான நம்பிக்கை உள்ள ஆட்கள் என்ன செஞ்சாங்க? டக்குன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படி இணங்கினாங்கன்னு சொல்லி பார்க்க. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கணும். நான் பூமியில் மனுஷனையும் பூமியில் உள்ள நான் பூமியை மனுஷனையும் பூமியில் உள்ள மிருக ஜீவனையும் மகா பலத்தினால் ஓங்கிய புயத்தினால் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுது நான் இந்த தேசத்தில் எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அந்த மிருக ஜீவன்கள் யாரு? மோவாப், அம்மோன், ஏதோம் ஆகிய 3 குரூப். அவன் தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்தரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வான். நீங்கள் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த ஜாதியை தேசத்தில் பறிட்டு, நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசி. ஆனாலும் எந்த ஜாதி என் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதில் குடியிருந்து தாபரிக்கப்படும். இந்த நல்வார்த்தையை நம்புகிற கூட்டம் அந்த தேசத்தில் என்ன செய்தாங்க? பயிரிட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும் சொல்கிறாரு. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் 19ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகி எக்கோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும் யூதாவில் எருசலேமின் பெரியோர் அனைவரையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகையில் எடுக்காமல் விட்ட சகல சொல்லிட்டு இதான் கரெக்டாக சொல்கிறேன்னா ரைட் இது வரைக்கும் சொல்கிறேன். அப்போ அந்த தேசத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரைட்டா பயிரிடுங்க, பாதுகாப்பாக வசிங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. அந்த தேசத்தில் 29:4-7 பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு? நீங்கள் வீடுகளை கட்டுங்க, அதில் சந்தோஷமாக குடியிருங்கன்னு கர்த்தர் சொல்ல. அப்போ இந்த நம்பிக்கையுடைய கூட்டம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல் பேச்சு கேட்டு அந்த பாபிலோனில் என்ன செய்கிறாங்க? வீடுகளை கட்டுறாங்க, அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, தோட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க, அது நல்ல பயிர் செய்கிறாங்க, அதன் விளைச்சலை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, நல்ல சுப காரியங்களை அவங்க நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுக்கிறாங்க.
அந்த தேசத்தில், அந்த பாபிலோன் தேசத்தில் அவங்க பழுகி பெருகினார்கள் சொல்லி பார்க்கும். அதான் ஆண்டு சொல்கிறார், நீ எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானம். ஏதோ ஒன்று கர்த்தர் பூமை மாற்ற போகிறத பற்றி சொல்லலை. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை நான் சரிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. ஐ ஹாவ் குட் பிளான்ஸ் ஃபார் யூ. ஐ டோன்ட் பிளான் டு ஹர்ட் யூ. ஐ பிளான் டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ குட் ஃபியூச்சர் அப்படின்னு நான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறான்னு சொல்லிப்பார். அப்போ தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்களே, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும், நீங்கள் வனாந்தரத்தின் பாதையில் கடந்து செல்லலாம், சிறைப்பின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றால், நெருக்கத்தின் பாதையில் கடந்து சென்றாலும், நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எருசலேமில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்களோ அதையே இந்த இடத்திலும் நீங்கள் அனுபவிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக கூட வார்த்தைகள் வரலாம், உங்களுக்கு சாதகமாக வார்த்தைகள் வரலாம். எதிரான சாதகமான வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர்கிட்ட விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவார். எந்த பிரச்சனை நீங்கள் சிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் தவறான ஆலோசனைகள் சிக்கி சின்னமாகி போன ஆட்களை பார்த்துருக்கிறேன். திருச்சபையிலையும் சிலரை பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லி பல கடந்த காலங்களை குறித்து பேசும் பொழுது, இவர் இப்படி சொன்னார், இதை செஞ்சதுனால பெரிய நஷ்டமாக மாறி போனது அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில சபையில் சில சிக்கலோடு இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் அழகாக சொல்லியிருப்பாங்க, இது வேண்டாம், இதை விட்டுருங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், பாஸ்டருக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சிறைமையின் காரணம் என்ன, இது உங்களுக்கு வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறாருங்கிறத. இல்லை, நான் சமாளிச்சிருவேன்னு எடுத்ததுனால இன்றைக்கும் போராட்டமான சூழ்நிலை இருக்கிற குறித்து பார்க்கும். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஊழியருடைய வார்த்தைக்கு நாம் இணங்க, நாம் முற்றுமாக முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஒரே வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். அது 2 வசனங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தருதும். இன்னைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நடத்துவார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பால் சோத்திரம் கஷ்ட காலமாக இருக்கலாம், பொறுமையாக இருங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்ப கடைசியாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் சாப்டர் 15 and 13 அல்லது 15, 13 வாசி பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தின் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 3 நாளிலே சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுந்திருக்கும்படி அனுப்புகிறேன். இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழும்பி நிற்போமா, காண்களை மூடி. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? தவறான நம்பிக்கையில் இருக்கீங்களா? சரியான நம்பிக்கையில் இருக்கீங்களா? ஒரு சரியான நம்பிக்கைக்குள்ள வாங்க. ஆண்டு ஒன்று சொன்னா அதை மாற்றம்னா நம்ம மண்டாடி தான் ஜெபம். ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கு கிறிஸ்தவத்தில். தவறான நம்பிக்கை அளிக்கிறது ரொம்ப பெருத்து போன காலத்தில் இருக்கிறோம். சொல்லுவாங்க, பட்டு பூச்சிலேருந்தான் பட்டு வருது, அது ஒரு வலையில் கடந்து போராடிட்டு இருக்குமா, போராடி தான் அது என்னது அந்த பட்டு நூல்லாம் வருது. ஐயோ போராடிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சரி எப்படியாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுவோன்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை சுற்றி இருக்கிற இடத்த வெட்டி விட்டிங்கன்னா ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது செத்தே போயிடுமா. நிறைய நேரத்தில் நம்ம அதான் வேலையை தான் செய்வோம், சாகடிச்சிடும் ஆட்களை. போராட கற்றுக் கொடுப்போம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட கற்றுக் கொடுப்போம், ஒரு பயிற்சி கொடுப்போம். இந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம அனுசத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி எதிர்நீச்சல் போடுவது, ஆலோசனை எப்படி சகலத்தினுடையவர்களாக நாம் மாறுவது, சில குறைபாடு நம்ம லைஃப்பில், அந்த குறைவிலையும் நம்ம எப்படி நிறைவோடு கூட இருப்பது. தானியலை போல, அனனியா அசரியா மிஷாவேலை போல அந்த குறைவிலையும் நல்ல ஃபெலோஷிப் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு வெளிப்பாடு வேணும்போது 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணதை கொடுத்து பார்க்குறோம். அரண்மனையில் வேலை இல்லை, எப்பயுமே சிசிடிவி கேமரா இருக்கிற மாதிரி இடத்துல அவங்க அதை செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தேவஜனங்களே? இன்றைக்கி நம்ம ஃபால்ஸ் ஹோப் கர்த்தர் தருவார், தாமதித்தாலும் காத்துரு, அது தாமதிப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு.
ஆமென் சொல்லுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சினது பட்னியா இருக்கலாம், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்க விடுகிறது லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகிமை நமக்கு உண்டாகும். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இணைந்து அல்ல சோத்திரம். ஆண்டவரே நம்பிக்கையின்மையை மாற்றுங்க ஆண்டவரே. செட்டில் ஆகாமல் இருக்கிறேன், ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன், குழம்பிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது தவறான நம்பிக்கையை நீர் நீக்கி போடுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்ல சோத்திரம். பால் சோப்பு கொடுத்தவங்களை நம்பி 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 அல்ல ஏமாந்து போன சூழ்நிலைகள் அப்படி இறக்கத்துக்காக கென்று ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூணாவது சொல்லுங்க. ஆண்டவரே சரியான நம்பிக்கையுடைய ஒரு மனுஷனா நான் காணப்பட நீர் கிருபை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நிகழ்காலத்தை குறித்து சொல்ற காரியங்களை அல்ல ஸ்தோத்திரம் நீங்க எதிர்பார்க்கிற முடிவை அல்ல ஸ்தோத்திரம் இந்த பாபிலோனிலே நான் தர்றதுக்கு அல்ல போதுமானவராக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை? சமாதானம் சொல்லுங்க. ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் சமாதானம். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையும் சமாதானமா இருக்க கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையும் நான் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. எதுவும் என் சமாதானத்தை பறித்து விடக் கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஷாலோம், the spirit of shalom. ஹல்லேலூயா. let it fill this place. ஆமென் ஆமென். சமாதானம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சமாதானம் 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 என்று இருக்க கிருபை தருவீராக. எல்லா குழப்பங்களை, கவலைகளை, பயங்களை எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறான் விசுவாஸ். அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் ஆனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமாக, அவரை துதிப்போமா, கனப்படுத்துவோம். அல்லேலூயா. என்ன தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்ன தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சேர்த்து பாடுவோம். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாயிருங்க சொல்லுங்க. சமாதானமாயிருங்க. எப்பொழுதும் சமாதானமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சமாதானம் சமாதானமாயிருங்க. எப்பொழுதும் சமாதானமா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீர் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானம் சமாதானமாயிருங்க. எப்பொழுதும் சமாதானமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுமா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா சந்தோஷமா சமாதானமா சமாதானமாயிருங்க. எப்பொழுதும் சமாதானமாயிருங்க.
தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் பின்னால கையா அம்மா பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ சமாதானமாய் சமாதானமாயிருங்க, எப்பொழுதும் சமாதானமாயிருங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைவான சமாதானத்தை கத்த தரும். ஆமா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு நமக்குள்ளே சமாதானத்தை தருவார். சமாதானத்தை வைத்து போக வந்து உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறார். சமாதானத்தை நதியை போல பெருகும். இந்த சமாதான நதியில நம்ம மூழ்கணும். தேவசனம் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம், எருசலேம்ல கூட இருக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. சிங்க கபில இருந்தார் தானியேல், சூழ்நிலை மாறினது. 7 மடங்கு அக்கினி, 4வது நபரா கர்த்தர் கூட இருந்தார். சின்ன முடி கூட கருகல, ஒரு கருகள் வாட கூட வீசல. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறான். மிகுந்த உபத்திரத்தின் பாதையில கடந்து செல்லலாம். ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்ல, சமாதானமாயிரு, எங்கேயும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன். நான் வாக்களிக்கிற இடத்துல அங்கேயும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றியப்பா. நம்பிக்கையில்லாத கூட்டமா இருக்க வேண்டாம், தவறான நம்பிக்கையுடைய கூட்டமா இருக்க வேண்டாம், சரியான நம்பிக்கையுடைய கூட்டமா இந்த வேதத்துல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கிற கூட்டமா இருக்க கிருபை தார். அப்படி நீ செய்ய போற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இவர் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியம், படிப்பெல்லாம் ஆசீர்வதி. போக்கில் வரத்தினுடைய பாதுகாப்பு நிறைவா இருக்கட்டும். நல்ல சுகத்தை, பலத்தை, நோயிற்பை சக்தியை தருவீரான். குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளிடு. சமாதானம், ஒருத்தர் பார்க்கும்போது சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. எரிஞ்சு விழுகிற கோபங்கள் இதெல்லாம் வரக்கூடாது. உன்னாலதான், இன்னாலதான், நீதான் காரணம், நான் தான் காரணம் இல்லை. கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் சோதிக்கும் பொழுது சோர்ந்து போகாது, அவர் சிச்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாது. ஆண்டவரை நாங்கள் உற்சாகமா இருக்க நீர் எங்கள் கிருபை தரும்படி சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படு. நாள் நடக்கிற எல்லா ஊழியங்களும், இந்த வாரத்தில் இருக்கிற ஊழியங்களும் ஆசீர்வதி. நிறைய நல்ல சாட்சிகளை கேட்டுமுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தரும்படியான்னு ஜெபிக்கிறோம். எங்கள் சிறுவர்கள், வாலிபரெல்லாம் இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு உங்களுடைய துணை வேணாப்பா. அவளை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கு. ஜீவன் எல்லைங்களை பரிசுத்தம் என்று எழுதி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள், தவறான நம்பிக்கையில் இருந்த ஜனங்கள், சரியான நம்பிக்கையில் இருந்த ஜனங்கள், நீங்களும் நானும் சரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரோ, எந்த சூழ்நிலை என்றாலும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று நாம் காணப்படுவோம். கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வாராக. உங்கள் செப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சாட்சிகள் இருக்கும் என்றால் தயவாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாயிருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு இதே நேரத்தில்
நம்முடைய நித்திய பேரின்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.